ஈகை போராளி திலீபன் அவர்களின் பேரீகத்தை போற்றுவோம். ஒரு சொட்டு நீர் அருந்தாமல் விடுதலைக்கு தன்னைத்தானே புசிக்க தந்த பெருமகன், மருத்துவ படிப்பை கைவிட்டு இன அடிமை கொடுநோய் தீர்க்க தமிழ் தேசிய தலைவர் பின்னால் அணிவகுத்த தமிழீழத் தலைமகன், ஊனை உருக்கி உயிரை எரித்து விடுதலை வேள்வி நடத்திய மாவீரன், புத்தன் காந்தி பெயரைச் சொல்லி ரத்தம் குடித்த ஓநாய்களின் முகத்திரையை கழித்த புலி வீரன், ஆயுதம் ஏந்திய போராட்ட களத்தில் அகிம்சையை ஆயுதமாக்கிய புரட்சியாளன், கூர்ந்த பெரும் அறிவாற்றலால் அரசியல் பிரிவின் தலைமை பொறுப்பேற்று விடுதலை படையை வீறுகொள்ளச் செய்த தன்னிகரில்லா தமிழ் தேசிய தளபதி லெப்டினன்ட் கர்னல் ஈகை பேரொளி அண்ணன் திலீபன் அவர்களின் பேரீகத்தை போற்றுவோம். நாம் தமிழர் செந்தமிழன் சீமான். உலகில் ஆகச்சிறந்த அகிம்சை வழியில் நின்று போராடிய தலைவன், தியாக தீபம் திலீபன் 12ஆம் நாள் இன்று 26/9/1987 அன்று காலை 10:48 மணி அளவில் திலீபன் மாவீரர் ஆனார். தன் மக்களின் விடுதலைக்காக ஒரு துளி நீர் அருந்தாமல் சாவை ருசித்து அனுபவித்து தழுவிக்கொண்டார் அண்ணன் திலீபன். புலிகளின் டாக்டர் சிவக்குமார் திலீபன் நாடியை பிடித்து மரணத்தை உறுதி செய்த பிறகு திலீபனின் பூவுடல் பாதம் தொட்டு மண்டியிட்டு வணங்கினார். அவரோடு நல்லூர் முருகன் கோவிலில் திடலில் திரண்டிருந்த மக்களும் அழத் தொடங்கினர். திலீபனுக்கு தியாகத்தை போற்றி லெப்டினன்ட் என்ற பட்டம் அவர் இறந்த பிறகு தலைவர் பிரபாகரனால் வழங்கப்பட்டது. திலீபனின் பூத உடலுக்கு விடுதலை புலிகளின் தார்மீக உடையும் தொப்பியும் அணிவிக்கப்பட்டு பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. ஈரோஸ் இயக்கத் தலைவர் திரு பாலகுமார், தமிழகத்திலிருந்து வருகை தந்த தமிழ்நாடு காமராஜர் காங்கிரஸ் தலைவர் திரு நெடுமாறன், கவிஞர் காசி ஆனந்தன் ஆகியோர் கலங்கி அழுதவாறு தனது அஞ்சலியை செலுத்தினர். தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன் மற்றும் ஏனைய இயக்க உறுப்பினர்களும் தத்தம் இறுதி அஞ்சலியை தமது தோழனுக்கு செலுத்தினர். அண்ணன் திலீபனின் தியாகம் புலிகளின் போராட்ட வரலாற்றில் முக்கியமான திருப்பு முனையாகும். புலிகள் வன்முறையாளர்கள் என்ற உலகின் பார்வையை உடைத்தது மட்டுமன்றி அடுத்த கட்ட போராட்டம் ஆயுதங்களின் வழியே முன்னெடுத்தாக வேண்டும் என்பதை திலீபன் மறைமுகமாக உணர்த்திவிட்டு போயிருக்கிறார். காந்தி தேசத்திற்கு தன் தியாகத்தின் வழி அகிம்சை பாடம் எடுத்துவிட்டு மறைந்தார் லெப்டினன்ட் திலீபன் அவர்கள். திலீபனுக்கு மற்றொரு பெயரான பார்த்திபன் இப்பொழுது மட்டுமல்ல, ஈழத்தமிழ் மக்களின் உரிமைகளும் தமிழர்களுக்கான நீதியும் மறுக்கப்படும் காலம் வரைக்கும் பசியோடுதான் இருப்பான். அந்த ஈகையாளன் பசியோடுதான் இருப்பான் என்பதை உணர்ந்து நாம் அண்ணனை போற்றுகின்ற இந்த தூய தருணத்தில் தமிழ் ஈழ உறவுகள் உலகெங்கும் விரவி கிடந்து அவதியுற்று தேசமென்று தவிக்கக்கூடிய நிலையை மாற்ற நாம் எல்லோரும் உழைக்க வேண்டும். இந்த அற்புதமான உலக வாழ்வில் மூத்த குடியான தமிழ் இனம் வாழ வழியின்றி தாங்கள் நிலைத்து ஆள ஓர் நிலமின்றி தவிப்பது கொடுந்துயர். இந்த நிலை மாற்ற பன்னாட்டு சமூகம் சிந்திக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.